ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாஸ்மஹே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபோ நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வியாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. இன்றைக்கி உங்களோட ஒரு அழகான கிருஷ்ண கதையை ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கிருஷ்ண லீலையை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் உட்காந்து மணிகண்டன் லைட் போட்டு கேமரா ஆன் பண்ணாங்க. எனக்கு ஜெகநாத் புரியிலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. யாரோ அங்கே போகணுன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு தரிசனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் அவங்க போகிறாங்கங்கிறது எனக்கு ஞாபகத்துலேயும் இல்லை. அவங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு அது நினைக்கல. கம்ப்ளீட்டாக ஜெகநாதர் எனக்கு காமிச்சு அந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இருக்கார். நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அவரும் இருக்கார். நம்ம அவரை நினைக்க அவருடைய அருளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி உங்களோட பேசணும்னு உட்காந்தேன். பேசும்போது கரெக்டாக ஏன் அந்த ஃபோன் வந்து நமக்கு சிங்க் ஆகணும்? என்னை பற்றி பேசுகிறியா பத்மினி? ஓகே வெரி குட். அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருந்தது. சரி, நான் கதைக்கு வரேன். எப்போவுமே வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ணரை தன் குழந்தையாக பாவித்து, அது ஒரு விக்கிரகம் கிடையாது, அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை, என்னுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு அன்பை முதல்ல கொண்டு வந்தது வந்து வல்லபாச்சாரியர். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு வந்து குளிர்காலம் வந்தால் அவருக்கு வந்து போர்வை போற்றணும், இல்லை நம்மளை மாதிரி ஸ்வெட்டர் போடணும், தலையில் வந்து அவருக்கு அந்த உல்லன் தொப்பி போடணும், கையில் க்ளவுஸ் போடணும், இப்படியெல்லாம் கொண்டு வந்தது வந்து வல்லபாச்சாரியர். அதே மாதிரி அவருக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை விட பெட்டராக இருக்கணும். அவருக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் செப்பன் போக் அங்கே வைக்கணும். அவருக்கு இத்தனை தடவை அவருக்கு சாப்பாடு வந்து அந்த பிரசாதம் வந்து அங்கே வைக்கணும். அப்புறம் வந்து வெயில் காலமாக இருந்தால் அவளுக்கு குளிர்ந்த தயிர், இளநீ, அப்புறம் வந்து ஜூஸு, இதெல்லாம் அவருக்கு வைக்கணும். இந்த மாதிரியான சில சம்பிரதாய முறைகளை அவர் கொண்டு வந்தார். ஸோ ஸ்ரீநாத்ஜி அப்படிங்கிறது தான் அவர் முதல்ல கும்பிட்டுட்டு இருந்த ஒரு கடவுள். லக்னோ சைடில் பஞ்சத்வாரக்கான்னு இருக்குது. அதுக்கு யார் போனாலும் அவங்க வந்து இங்கே ஸ்ரீநாத்ஜியை பார்க்கலாம். அந்த ஸ்ரீநாத்ஜி கொஞ்சம் அந்த வடிவமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும். இங்கே நான் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. திரிபுரதாஸ்ஜி அப்படிங்கிற இவர் வந்து அந்த காலகட்டத்தில் ராஜா கிட்ட பெரிய மந்திரியாக இருந்தார். அப்போ அவர் வந்து டெய்லி வந்து பகவானுக்கு வந்து ஒரு இது அனுப்புவார். அது என்னென்னா, ஆக்சுவலாக அது வந்து ஷால்வை மாதிரி சொல்லலாம். அவருக்கு வந்து ரொம்ப விலையுயர்ந்த ஒரு ஷால்வையை டெய்லி அவருக்கு அனுப்புவார். அதை வந்து அவங்க பகவானுக்கு நிறைய பேர் வந்து அங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதில் இவரதும் ஒன்று. ஸோ இவரதை வந்து விடாமல் அவங்க வந்து அவருக்கு கொஞ்சம் நேரம் போற்றி வைப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவருக்கு வயசாகும்போது மந்திரி பதவி போயிடுது. ராஜாக்கள் மாறுறாங்க, போரில் இறந்து போகிறாங்க. ஸோ இவர் கொஞ்சம் ஏழ்மையை நோக்கி போயிடுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா வந்து ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். திரிபுரதாஸ் இப்போ ரொம்ப ஏழையாயிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா அவருக்கு மந்திரி பதவியெல்லாம் போயிடுச்சு. அப்படி ஆனதுக்கப்புறம் கோயிலில் அவருக்கு கிடச்சிட்டு இருந்த மரியாதை எல்லாம் கம்மியாயிடுது. ஏன்னா ஒரு மந்திரியாக, ஒரு பெரிய பணக்காரனாக, ஒரு கெத்தாக கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு மாலை போட்டு உங்களை வந்து வாங்கன்னு கூப்பிட்டு போய் சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சாதாரண ஆளாகிடும்போது, சரி நீ மற்ற மக்களோட சராசரியாக அவங்களோட நீ க்யூவில் வா, இல்லை டிக்கெட் வாங்கிட்டு வா, அந்த ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அது போயிடும். அந்த மாதிரி இவர் இப்போ மந்திரியாக இல்லாததுனால கோயிலில் இவருக்கு மரியாதையே இல்லை. அதனால் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் போகிறத நிறுத்திடுறாரு. ஆனால் கரெக்டாக மழை காலம் வருது, அதே மாதிரி குளிர்காலம் வருது. குளிர்காலம் வந்தாலே திரிபுரதாஸ் கொடுக்கக்கூடிய ஷால்வை தான் முதல் ஷால்வையாக இருக்கும். அப்படி பட்டு பீதாம்பரத்தில் அவ்வளோ அழகான ஒரு பீதாம்பர ஷால்வையை அவர் கொடுப்பார். அதில் அவ்வளோ அழகாக அத்தர் போடுவாங்களாம். அந்த காலத்தில் அத்தர்னால் சென்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்களாம். அதெல்லாம் தடவி வந்து கம கிருஷ்ணர் அந்த கோயிலே வந்து அவ்வளோ வாசமாக இருக்குமா. அந்த மாதிரிலாம் வெளியூர்லேருந்து வரவழைச்சு அத்தர் போட்டு அனுப்புவாராம். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஏழையாக இருக்கார். வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பேனா தான் இருக்குது இவர்கிட்ட. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை எடுத்து, அந்த காலத்து எழுத்தாணின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து பார்த்துட்டு, கிருஷ்ணா என்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே கிருஷ்ணா, எனக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு, இதனுடைய கடைசியே காணிக்க, நீ இதை ஏற்றுக்குவையா எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு நான் இதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்று, அந்த காலகட்டத்தில் அதுக்கு ₹1 கொடுத்தாங்களாம்.
அந்த ஒரு ரூபாவில் ஒரு துணியை வாங்கி அவரே கொஞ்சம் சாயமெல்லாம் அதில் தடவி அவருக்கு ஒரு அழகான ஒரு பூவெல்லாம் போட்டு அதில் சின்ன சின்னதாக பூவெல்லாம் வரைஞ்சி ஒரு ஷால்வை பண்ணி கோயிலுக்கு கொடுத்தனுப்புறாரு. அவர் கொண்டு போகலை, ஏன்னா அவருக்கு ரொம்ப கூச்சம். இது வரைக்கும் நான் கொண்டு போனதெல்லாம் பட்டு பீதாம்பரமாக கொண்டு போனேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சாதா துணி, அந்த ஒரு ரூபா துணியை வந்து என்னுடைய மகாராஜனான ராஜனுக்கு நான் அனுப்புகிறேனே, என்ன என்னுடைய தலையெழுத்துன்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து அந்த துணியை வந்து தான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்து, நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது இந்த கோயிலில் வந்து நீங்கள் அந்த பிரசாத தட்டோடு இதை வச்சு கொடுத்துருங்க பகவானுக்குன்னு சொல்லி அனுப்புகிறார். அவரும் கொண்டு போய் அதை அங்கே கொடுத்துட்றாரு. அதை வாங்கி பார்த்தா அங்கே இருந்த பூஜாரியுடைய அசிஸ்டன்ட் இருப்பான் இல்லையா, என்னது ராஜாதி ராஜன் மகாராஜன் என்னுடைய கிருஷ்ணருக்கு ஸ்ரீநாத்ஜிக்கு இப்படிப்பட்ட ஒரு சாதாரண துணியை கொண்டு போய் போத்துறதான்னு சொல்லி தூக்கி அதை ஓரமாக போட்டுறாரு. போட்டு எப்பவும் போல் அங்கே நிறைய அவருக்கு வந்து பட்டு பீதாம்பரமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பணக்காரங்க வீட்டில் இருந்தும் அவருக்கு அது குளிர் டைம் இல்லைங்களா, அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது குளிர் டைமில் தான் அதை அனுப்புவாங்க. ஸோ அதை அப்படி அமுச்ச உடனே அதெல்லாம் எடுத்து போத்திடுறாங்க. ராத்திரி இந்த பூஜாரிக்கு பல்லெல்லாம் அப்படியே அடிக்குது, குளிர் தாங்க முடியல. என்னென்னமோ எடுத்து போத்திக்கிறாரு, குளிர் தாங்கவே முடியல. சரி, விடிய காத்தால் எழுந்திரிச்சு சீக்கிரமாக குளிச்சுட்டு கோயில் வந்து மங்களார்த்தின்னு சொல்லி அங்கெல்லாம் 4 மணிக்கு திறந்துடுவாங்க. ஓடி இந்த கோயிலை திறந்தால் கிருஷ்ணர் அங்கே, அவருக்கு கிருஷ்ணர் வந்து பல்லுன்னு கடிக்கிறது அப்படியே கேட்குதான் அவருக்கு. என்ன கிருஷ்ணா குளிர் தான் தொட்டு பார்க்குறாரு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கான் கிருஷ்ணருக்கு. ஆக்சுவலாக அங்கே பூஜாரிகள் கிட்ட வந்து கிருஷ்ணர் பேசுவாருங்கிறத நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன் கலிகாலத்தில் கூட கேட்டிருக்கேன். ரமண தீட்சிதர்னு சொல்லிட்டு திருப்பதியில் ரொம்ப ஃபேமஸ், அவர் திருப்பதியில் இருந்தார். சுவாமி பக்கத்துலேயே இருந்து கைங்கரியம் பண்ணுவார். அவர் கூட எனக்கு ஒரு தடவை சொன்னார். அவர் வந்து ஊருக்கு கிளம்பும்போது பெருமாள் கேட்பாராம், என்ன ரமணா ஊருக்கு போறியா, எப்பப்பா வருவ, சீக்கிரம் வந்துடுறா, லேட் பண்ணாதரா, சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு பெருமாள் சொல்வாராம். இதெல்லாம் வந்து உண்மையானு கேட்காதீங்க, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய உண்மை தெரியும். நான் நிறையவே அனுபவிக்கிறேன். ஸோ என்னால் டெஃபினட்டாக நம்ப முடியும். ஸோ இவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா உனக்கு குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பளை எடுத்து போத்துறாரு. அதுக்கப்புறமா அப்படியே கிருஷ்ணருடைய விக்கிரகம் அப்படியே ஆடுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சரி மண் சட்டியில் வந்து நெருப்பு போட்டு நல்ல சூடாக கணக்கணன்னு இருக்கிற மாதிரி அவரை சுற்றி 7-8 மண் சட்டி விற்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஹீட்டர்லாம் கிடையாது இல்லையா, ரியல் ஹீட்டரான இந்த அக்னியை வந்து வளர்த்து கறியை நிறைய போட்டு அதில் வந்து நெருப்பு உண்டாக்கி அவர் பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்போவும் கிருஷ்ணர் வந்து நடிக்கிட்டே இருக்கார். அப்போது உடனே இந்த இவருக்கு பூஜாரிக்கு தோணுது, கிருஷ்ணா உண்மையிலேயும் உனக்கு குளிருதா, இல்லை ஏதாவது லீலை பண்ணணும்னு நினைக்கிறியா, ஏன்னா நீ வந்து சாதாரண ஆள் இல்லை, உனக்கு எதுக்கு குளிர போகுது, உனக்கு எதுக்கு பசிக்க போகுது, உனக்கு எதுக்கு வேர்க்க போகுது, உனக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீ வந்து எல்லாத்தையுமே தாண்டி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பகவான். ஸோ நீ ஏதோ லீலை பண்ணணும் தான் நினைக்கிற, எனக்கு புரியுது, கொஞ்சம் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாரு. கிருஷ்ணர் இந்த மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கார். யார் யார் பக்தர்கள் என்னென்ன கொண்டு வந்து கிருஷ்ணர் கொடுத்தாங்க, யாராவது பக்தர்கள் கொடுத்ததை நீங்கள் கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் விட்டுட்டிங்களா, கமான் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எல்லாரும் இது வந்துச்சு அது வந்துச்சு என்னென்னமோ காமிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்டது வரும். அப்புறம் ஒருத்த மட்டும் தலையை சொரிஞ்சிட்டு, ஐயா ஒரே ஒரு துண்டு வந்ததுயா, அதை வந்து துண்டுன்னு சொல்ல முடியாது, போர்வனும் சொல்ல முடியாது, ஷால்வன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப சாதாரண துணி. நம்ம வந்து அதை கிருஷ்ணரை வந்து கீழே தர துடைக்கிறதுக்கு கூட அந்த துணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சாதா துணி வந்தது. நான் தான் அதை எப்படி வந்து கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணுறது, அடுப்படியில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறார். என்னது ஓரமாக எடுத்து வச்சிட்டியா, அதையும் கொண்டா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் எது விட்டு போயிருந்ததோ போடுறாங்க. கடைசியில் இந்த துணியை எடுத்து அவர் மேலே போடுறாங்க. இந்த துணி போட்ட உடனே கிருஷ்ணர் உடம்பு வந்து அந்த விக்கிரகம் ஆடுறது நின்று போனது மட்டும் இல்லை, அவர் குரல் கேட்குது, அப்பா ரொம்ப சூடாக இருக்குதுப்பா, எனக்கு இப்போது போதும்ப்பா, எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இதுலேயே கொஞ்சம் அப்படியே தொடச்சி விடுங்க, அப்படியே போய் இது எனக்கு யார் கொடுத்தாங்களோ கண்டுபிடிச்சி அந்த பக்தரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த குருக்கள் வந்து இதை கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நேராக அந்த திருப்பரதாஸ் வீட்டுக்கே போகிறாங்க. வாங்க கிளம்புங்க, உங்களை கிருஷ்ணர் பார்க்கணுங்கிறாங்க. என்னது எனக்கு கிருஷ்ணர் பார்க்கணுங்கிறாரா, நிஜமாக சொல்கிறீங்களா, ஆமாங்க நிஜமாக தாங்க, நல்லா கொடுத்தீங்க, ஒரு துணி கொடுத்தாலும் கொடுத்தீங்க, எங்கள் கண்ணெல்லாம் வரல விட்டு ஆட்டிட்டார், வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் பயந்து போய் அங்கே வராரு. அங்கே வந்தால் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு அந்த துணியை போட்டுக்கிட்டு அவர் அங்கே நிற்கிற அந்த அழகை பார்த்தோன்னா இவர் கண்கள்லேருந்து கண்ணீராக வருது. கிருஷ்ணா நான் எவ்வளோ தடவை உனக்கு பட்டு பீதாம்பரம்லாம் அமிச்சேன், அப்போ கூட நீ என்னை கூப்பிட்டு அனுப்பலையே கிருஷ்ணா, இன்றைக்கி சாதாரணமாக 10 ரூபா துணியை கொடுத்து அமிச்சேன், ஆனால் இந்த அன்புக்கு நீ கட்டுப்பட்டுட்டியே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அவர் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறாரு.
ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை. அதாவது கிருஷ்ணனுக்கு நீங்கள் பட்டு பீதாம்பரம் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு சாதாரண ஒத்த ரூபா துணி கொடுத்தா கூட அது கொடுக்குறவங்க மனசு எப்படி இருக்குது, உங்கள் அன்பு எப்படி இருக்குது, அதை தான் பார்க்குறாரு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, அவர்கிட்ட அன்பு செலுத்த செலுத்த நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய மனசில் எவ்வளோ தெளிவு வருது, எவ்வளோ ஒரு நிம்மதி வருது. அண்ட் I wish you all get the same feeling very soon. Love you all. Take care. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.